ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக டீம் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும்போது தான் நானே வந்து வாவ் அப்படின்னு நினச்சது வந்து மியூசிக்குன்னு சொல்லுவேன். ஃபெனாமினல் யுவர் சீரியஸ்லி. டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும்போது கூட எல்லாரும் ஃபஸ்ட்டு சொன்னது மியூசிக்கு தான் டக்குன்னு கேட்சியாக இருக்குது. ஸோ யூ ஹவ் டன் அ ஃபினாமினல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார் அமேசிங்காக இருக்குது. சத்தியமாக சொல்லணுன்னா நான் இந்த படத்தில் நடிக்காமல் இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் சார். மனமார்ந்து வாழ்க்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அண்ட் இங்கே பார்த்துட்டு இருக்கிற எல்லா மீடியாவில் உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும், ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் வேணும், இந்த மாதிரி கரெக்டாக நினச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பாக இங்கே இருக்காங்க, பார்த்துருங்க. ஸோ ஹில் மேக் இட் ஹேப்பன். ஸோ எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து வேலை வாங்கியிருக்கிறதுக்கும் நன்றி சார். நிறைய படங்கள்ல நடிக்கலாம். ஐ மீன் வி கேன் ஒர்க் மோர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி நிறைய நீங்கள் தான் சொல்லணும். பிகாஸ் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்லை, பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது, நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகலாம். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தூவலுக்காக பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அண்ட் டைரக்டர் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட்டு சொல்லும் போதே இது ஒரு நார்மல் கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இதில் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறது இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாகவே காட்டியிருக்காரு. மேடை பேச்சும் மேடையும் எங்களுக்கு புதுசே கிடையாது. ஏன்னா குலத்தொழில் மாதிரி எங்களுக்கு அதுதான் வந்து சோறு போடுற ஒரு விஷயம். பேசிக்காக சொல்லணுன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினர். அண்ட் 2 பேருக்குமே ஒரே விஷயம் என்னென்னா அவரோட கனவும் சரி என்னோட கனவும் சரி நிறைவேறணும் அப்படின்றது. அந்த அடிப்படையில் வந்து என்னையும் வளர்த்து அவரையும் சேர்த்து வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அவருக்கு நடிக்கணும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு கனவு. ஸோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறோன்றது வந்து இட் இஸ் லைக் சொல்கிறோன்னா ஒரு துளி நாளும் நாங்கள் வந்து ரத்தம் சிந்தி தான் வந்து இந்த பணத்தை இது உள்ளே போட்டிருக்கோம். அது ஒவ்வொரு நாளும் நான் வந்து நினச்சிட்ருக்கேன். அண்டு அதுக்கு நல்ல ஜஸ்டிஃபிகேஷனாக தான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல டீமும் வந்து அமைஞ்சுது. ஸோ ராஜவேல் சாராக இருக்கட்டும், சிவமாக இருக்கட்டும், இந்த ஹோல் டீம் ஆக்சுவலாக சொல்லணுன்னா இந்த ஒரு சின்ன ஒரு தண்ணி கொடுக்குற பர்சன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா படம் ஹிட் ஆகிறதுன்றது 2வது, நம்ம இது மூலியமாக நிறையா பேருக்கு வந்து நம்ம வந்து லைஃப் கொடுத்துருக்கோம். அந்த 20 நாளோ 25 நாளோ சாப்பாடு போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரக்ஷிதா அண்ட் த ஹோல் எக்ஸ்ட்ரீம் டீம். எக்ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், தூவலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எடுத்த ஷார்ட் ஃபிலிம் எங்கள் அப்பா நம்பர், எல்லாத்துக்குமே வந்து கண்டினியூஸாக ஒரே டீம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே ஒரே கோல் தான். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு வெற்றி படமாக இதை நீங்கள் வந்து மாற்றணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி. மரியாதைக்கு உரிய தயாரிப்பாளர் திரு ராஜ்குமார் அவர்களே, அவருடைய மனைவியர் அவர்களே, இந்த படத்தின் இயக்குனர் ராஜவேலு கிருஷ்ணன் அவர்களே, என் அருமை சகோதரர் மிகச்சிறந்த இயக்குனர் பேரரசு அவர்களே, மற்றும் இங்கே வாழ்த்தி என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே, இந்த சிவம் எங்க தாடிக்கார சிவம் சினிமா உலக நாடியை பிடிச்சி காட்டி
அப்படிதான் இருக்கணும். இதைத்தான் வலியுறுத்திட்டு வரேன் 15 வருஷமா. இதைத்தான் வலியுறுத்தி வரேன். திட்டமிடல், சிக்கனம். சினிமாவில் எவ்வளோ சிக்கனம் படுத்தணும். நான் இந்த சால்வை போட்டுக்க மாட்டேன்ட்டேன். அது கூட வேஸ்ட். ஏன்னா தயாரிப்பாளர் பணம் போட்டுட்டா எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கு, திரும்பி வர்றதே இல்லை. நூற்றுக்கணக்கான தயாரிப்பாளர் காணாமல் போயிட்டாங்க. வலச வாக்கும், சாலிகிராமம், காபிஸை பாருங்க. போன வருஷம் படம் எடுத்த யாராவது இப்போ இருக்காங்க பாருங்க. ஏறக்குறைய இந்த 2-3 வருஷத்தில் ஒரு 300 படம் கிட்ட எடுத்தவங்களே காணும். ஆனால் தம்பி சொன்ன மாதிரி திட்டமிட்டு வீண் செலவுகள் செய்யாமல் தேவையான அவசியமான செலவு செய்யணும். சினிமாவுக்குன்னு சில அவசிய உயிர் பிரச்சனைகள் இருக்கு, அது வேணும். அதாவது 25 நாளில் படத்தை முடிச்சேன்னாங்க, மிகப்பெரிய விஷயம். 40 நாள் போகிறதெல்லாம் வேஸ்ட். நான் உதாரணத்துக்கு சொல்கிறதா, ராமநாராயணன், பசி துரை 28 நாள் 25 நாள் தான் படம் எடுப்பாங்க, 100 நாள் போடும். ராமநாராயணன் படம் 25 நாளில் ஷூட் பண்ண படங்கள்லாம் 70-80 படம் 100 நாள் ஓடி இருக்கு. அதனால் நாள் முக்கியம் இல்லை, திட்டமிட்டு செலவினங்களை குறைந்து தேவையான செலவு செஞ்சு நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் அற்புதமாக பாராட்டணும். அத்தனை பேரும் நன்றி உணர்வோடு பாராட்டினார். அந்த டீம் முடியும் போது அந்த மனசில் வாழ்த்து வரணும். மகிழ்ச்சியாக எனக்கு இவ்வளோ உதவி பண்ணாங்க எல்லாரும், என் சகோதரர்கள். ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான் சினிமா, தனிப்பட்ட யாருடைய முயற்சியும் இல்லை, வெற்றியும் இல்லை. இப்பெல்லாம் கதாநாயகர்களுக்காக கொண்டாடிட்டு இருக்காங்க. கதாநாயகர்கள் வெற்றியே கிடையாது, ஒரு இயக்குனர் தான் வெற்றி. இயக்குனர் மனசு வச்சாதான் கதாநாயகனே உருவாக முடியும். ஒரு இயக்குனர் மனசு வச்சா கதாநாயகன்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். அதில் இந்த தம்பி, இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இது ஒன்றும் சின்ன பட்ஜெட் மாதிரி இல்லை, நிறைவாக இருந்தது, மனம் நிறைவாக இருந்தது. இப்படி நாங்கள் ரொம்ப, நானும் பேரரசு, உதயகுமார்லாம் நிறைய கலந்துக்கிறோம். இப்படி சில படங்கள் தான் அரிதாக, அதாவது மனம் விட்டு வாழ்த்துதல் ஒன்று, ஆத்மார்த்தமாக வாழ்த்துறது ஒன்று. இந்த படம் ஆத்மார்த்தமாக வாழ்த்த வச்சிருச்சு. கேமரா, பியூட்டிஃபுல் கேமரா, மியூசிக், ரே ரெக்கார்டிங், பிரமாதம், எடிட்டிங், மொத்தத்தில் டைரக்டர் எல்லாரையும் வேலை வாங்கியிருக்கார். இந்த தூவல்னு ஒரு படம் சொன்னார், இப்போ நல்லா போயிட்டுருக்கு, பிஎன்சியில் போகுது, சரி ஏ சென்டர் தியேட்டர் கிடைக்கலன்றாங்க. அது ஒரு கேவலம் இந்த நாட்டில். டப்பிங் படம் புஷ்பான்னு ஒரு படமா, அதுக்கு ஒரு 500 தியேட்டர் கொடுக்குறாங்க. என்ன தமிழ் படம் எதுக்காக எடுக்கிறோம்? எத்தனை புஷ்பாக்கள் வந்து உங்களை காப்பாற்றுறோம்? தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் 2 விஷயத்தை வற்புறுத்த உண்டு, வலியுறுத்துவது உண்டு. ஒன்று, தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற கைத்தறி கதர் ஆடைகளை அணியுங்கள். அதோட நம்முடைய நெசவாளிகளின் குடும்பங்கள் வாழ பயன்படும். இதை நான் போட்டுக்காத காரணம், இது ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிற ஒரு ஜிகினா. சினிமாவில் நிறைய ஜிகினாக்கள் இருக்காங்க, ஷோ காட்டுறோம் நிறைய இருக்காங்க. அந்த ஷோலாம் நமக்கு வேண்டாம். ஒரு சால்வை, பூச்செண்டெல்லாம் வேண்டாம். சிம்பிளாக ஒரு கதர் ஆடை, இந்த கைத்தறி ஆடை, அது அணிவிங்க. அது தமிழ்நாட்டுக்குரியது. கிடைக்காத போது நம்ம வேற மாநிலம் போகலாம். அதே போல சிறப்பாக நடித்த நம் நடிகைகள் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. தமிழ், இதில் என்ன பிடிச்சதுன்னா தமிழ் நடிகைகள். முதல்ல தமிழ் நடிகர் நடிகையை தேடுவோம். கிடைக்காத பட்சத்தில் நம்ம சகோதர நாடான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா கிடைச்சா பார்ப்போம். இதுலேயும் கிடைக்கலன்னா அப்புறம் அந்த இந்திக்கு போங்க. இந்திக்கு போனால் அங்கேருந்து அதுக்குன்னுடைய செலவு, 3 ஸ்டார் ஹோட்டலு, அதுவே பாதி படத்தை விழுங்கிடும்.
அதனால நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு, அவங்கள வாழ வைப்போம், அவங்க நன்றியோடு நினைப்பார்கள். அதனால் இது ஒரு கிரைம். எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டு இருக்கு. லப்பர் பந்துன்னு ஒரு படம் யாருன்னா கேள்விப்பட்டீங்களா? அது எவ்வளோ பெரிய வெற்றியை தரும்னு யாருன்னா கேள்விப்பட்டோமா சார்? 2 தியேட்டரில் ஒரு பெரிய ஹீரோ படம் சார், பெரிய பட்ஜெட் படம். அதுக்கு 3 ஷோ, இதுக்கு 1 ஷோ கொடுத்துருந்தாங்க ரப்பர் பந்துக்கு. ஒரு வாரம் முடிஞ்ச உடனே அது 1 ஷோ ஆயிடுச்சு, இது 3 ஷோ ஆயிடுச்சு. இதை யார் முடிவு பண்றது? சின்ன படம் பெரிய படம்? மக்கள். இந்த மவுத் டாக், மவுத் பப்ளிசிட்டி. 100 பேர் வந்து படம் பார்த்தான்னா, ஃபர்ஸ்ட் ஷோவில் ஒரு 100 பேர் வந்தான்னு வச்சுங்க அந்த படத்துக்கு, இந்த படம் அப்படி நெளிய விடாம அப்படி நிமிர்ந்து உட்கார வச்சிருச்சுன்னா, அவன் வெளியே வந்து ஃபோன் பண்ணுறான், மச்சான் படம் சூப்பர், பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். அவன் 1000 பேரை உள்ள அனுப்புகிறான் சார். அப்படி படங்கள் இருக்கணும். இந்த படம் நிமிர வைத்தது. ரீரெக்கார்டிங் அற்புதமாக இருந்தது. ஒரு பெரிய படத்துக்குரிய அத்தனை அம்சமும் இதில் இருந்தது. அதனால் என் தம்பி புவன் ஒரு நல்ல படத்தை வாழ்த்துவதற்காக என்னை வாய்ப்பு தந்தான். அது பெரிய வாய்ப்பு. இப்படியெல்லாம் அமையிறது பெரிய கஷ்டம். இப்போ ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். பிறரை வாழ்த்துவதாலே, மனம் நிறைந்து வாழ்த்துவதாலே முதல்ல நாம வாழறோம். ஏன்னா அந்த வாழ்த்து எங்கிருந்து வருது? நம்ம உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வருது. அப்போ நாம பூரிப்படைகிறோம், நாம் புத்துணர்வு பெறுகிறோம். பா பிரமாதம், பா தம்பி பிரமாதம், நல்லா பண்ண, நீ வாழ்க, நல்லா எதிர்காலத்தில் பிரமாதம் வருவ, இந்த படம் பிரமாதமாக இருக்கும், டைரக்டர் நீ எதிர்காலத்தில் ஒரு சிறந்த டைரக்டர், இந்த தமிழ்நாட்டு திரையுலகை உயர்த்த போகிறார் அப்படின்னு ஆத்மாத்மா சொல்லி பாருங்களேன். அது நம்மை மகிழ்வித்து, நம்மை வாழ வைத்து, பிறகுதான் அந்த வாழ்த்து அங்கே போகுது. ஆகவே வாழ்த்தணும், நல்லதை வாழ்த்தணும், தவறுகளை சுட்டி காட்டணும். இப்போ கூட ஒரு போன வாரம் பூரா ஒரு பேட்டி கேட்டாங்க. ஒரு பெரிய படம் தோல்வி ஆயிடுச்சு, பத்திரிகையாளர்லாம் அந்த தோல்வி அடைய வச்சிட்டாங்க, விமர்சனம்லாம் தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி யாராலையும் தோல்வி அடைய ஒரு படத்தை வைக்க முடியாது. அந்த கதை, கண்டென்ட், எடுத்த விதம் எல்லாம் மக்களை கவருவதாக இருந்தால், யார் தப்பாக எழுதுனா கூட அது அவங்க தோல்வி அடைவாங்க, படம் வெற்றி பெறும். அதுக்கெல்லாம் லப்பர் பந்து. நம்முடைய மீடியாக்கள் உதவிதான் பண்ணுவாங்க, யாருக்கும் உபத்திரவம் பண்ண மாட்டாங்க. பல காலமாக நான் மீடியா சகோதரர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அன்பு சகோதரர்கள் நல்லதுதான் பண்ணுவாங்க. ஆக நல்லதை நல்லபடியாக எழுதுங்கள், தவறுகளை சுட்டி காட்டுங்கள், காட்டணும். அதான் தர்மம், பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை தர்மம். ஆகவே இந்த படம் மிகச் சிறப்பான படம். விவேகானந்த அதுவும் சமுதாய சீர்திருத்தம், பெண்களின் ஆடை குறைப்பு, அநாகரிகம், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், தவறுகள், குடும்பங்கள் கெட்டு போவது போன்ற விஷயங்களை சொல்லி, எது தர்மம், ஆண்கள் எப்படி நடக்க வேண்டும், பெண்களை மட்டும் இப்படி இருங்கன்னு சொன்னால் போதாது, ஆண்களும் சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தர்மத்தை, ஒரு நாகரிகத்தை சொல்லுகிற ஒரு அற்புதமான படம். விவேகானந்தர் சொல்லுவார், இப்போ ஒரு பீரோ கார்ட்ரேஜ் பீரை வாங்குறோம், இல்லை அதை விட உயர்ந்த பீரோ வாங்கி வீட்டில் வைக்கிறோம். அதை என்ன வைப்போம்? செருப்பு, தொடப்பக்கட்டை, அந்த குப்பை காய்தெல்லாம் பீரோவில் வைப்பீமா? பட்டு புடவைகள், தங்க நகைகள் போன்ற உயர்ந்த பொருளைத்தான் அந்த பீரோவில் வச்சு பத்திரப்படுத்துவோம். அதே போல மனம் என்பது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பீரோ. அந்த மனம் என்கிற ஒரு அற்புதமான பீரோவில் நல்லவைகளை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள், குப்பைகளை தூக்கி போட்டுருங்க, குப்பையை போடாதீங்க. அது விவேகானந்தர் சொல்றார்,
நீ எப்படி இருக்க வேண்டும், நீ பூவாக இருக்காதே செடியாக இருந்த. இப்போ ரோஜா காலையில பூக்கும்,